டிசிப்ளின், ஒழுக்கம். என்ன சார் டிசிப்ளின் டிசிப்ளின்? எப்ப பார்த்தாலும் எங்க டீச்சரும் டிசிப்ளின் தான் சொல்றாங்க, வீட்டுக்கு போனா அம்மா அப்பா வந்து டிசிப்ளின் சொல்றாங்க, நீங்க வந்து ஏதாவது கதை சொல்லிட்டு போவீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் டிசிப்ளின். வாட் சார், வெரி பேட் சார் அப்படிங்கிறீங்களா? டிசிப்ளினை நான் வேற மாதிரி சொல்ல போறேன். என்னன்னா, ஒழுக்கம் என்பது எதுக்கு தேவை? நீ பிறவியிலேயே மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம், நீ பிறவியிலேயே பயங்கர பிரில்லியண்டான பையனா இருக்கலாம், நீ வந்து ஒரு அபூர்வமான குழந்தையா கூட இருக்கலாம். ஆனால் உன் திறமையை நீ ஒரு சாதனையாளராக மாற்ற முடியுமே ஆனால் அதுக்கு ஒரு பானமாக இருப்பதுதான் டிசிப்ளின். அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு வாணுங்கள் அப்படின்ட்டு, அந்த கனவை நினைவாக்கி உன்னை சாதனையாளனாக கொண்டு போய் அமர வைப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய டிசிப்ளின் தான், ஒழுக்கம் தான். டிசிப்ளினை வந்து நம்ம புலிகிடத்துல எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, புலி காட்டுக்கு ராஜா அப்படிங்கனால எப்பவுமே உரிமைட்டே இருக்காது. தனக்கு பவர் இருக்கிறதுனால தன் சபானியாட்ட போட்டு கட்டிச்சுட்டே இருக்க மாட்டேன். அதே போல உன்னுடைய டீம்மேட் கூட நீ எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்க கூடாது. உன் டீம்மேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உன்னுடைய கூட படிக்கிறவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி புலி பண்ணும். புலி உருவுதுன்னா 4 விஷயத்துக்கு மட்டும்தான் உருவும். முதல் விஷயம், தன்னுடைய டெரிட்டரியை சுத்தி போய் உருமும், ஏன்னா பக்கத்துல வேற எவனும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு பெண் புலி உருமுதுன்னா தன் குட்டிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் மட்டும் பெண் புலி உருமும். ஒரு ஆண் புலி உருமுதுன்னா தன் இனப்பெருக்க காலத்தில் பெண் புலி வரவழைப்பதற்காக உருமும். கண்ட நேரத்துல எல்லாம் புலி உருமாது. அந்த டிசிப்ளின் தேவைப்படுகின்ற நேரத்துல மட்டுமே ஒழுக்கத்தோடு. புலி நடந்து போறது பார்த்திருக்கீங்களா? நேஷனல் ஜியோகிராபில எவ்வளவு அழகா டிசிப்ளினா, ஒவ்வொரு வாக்குமே வந்து எடுத்து வச்ச மாதிரி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி நடந்தவும் புலி. அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கா? அந்த டிசிப்ளின் உங்களிடத்துல இருந்தால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது குழந்தைகளா. 4வது,